எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் முத்து விஜய். பிக்சல் சும்மா இன்னொரு வீடியோக்கு உங்களை வரவேற்கிறேன். போன வாரம் நம்ம ஹண்டர் 350 பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம MT-15 பற்றி பார்க்கலாம். ஸோ இது வந்து மக்கள் மத்தியில் ரொம்ப ஒரு பாப்புலரான பைக்கு. ஒரு 150cc ஒரு தவிர்க்க முடியாத பைக் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இதோட காம்படிஷன் 200cc கூடலாம் போகும். அதை பற்றிலாம் நான் வந்து கொஞ்சம் நேரம் கழித்து பேசுகிறேன். பட் இதோட ஃபஸ்ட்டு இம்ப்ரெஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறது, இது வந்து என்னோடய ஃப்ரெண்டோட பைக். ஸோ நான் அடிக்கடி வாங்கி ஓட்டுறேன். அண்ட் நாங்கள் போன ரைடில் வந்து நான் ஆல்மோஸ்ட் பாதி டைம் இதை தான் ஓட்டினேன். ஸோ சிட்டிக்குள்ளே ஓட்டினேன், ஹைவேல கிளைட் பண்ணேன், ஹைவேல வந்து ஸ்பீட் எடுத்தேன். ஸோ இது எல்லாத்தையும் பற்றி இந்த பைக் எப்படி ஃபீல் ஆச்சு அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பேசலாம். டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம், வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் பில்ட் அண்ட் டிசைன் பற்றி பேசலாம். ஸோ பில்ட் அண்ட் டிசைனுங்கும்போது இது வந்து ஒரு லைட் வெயிட் மோட்டர் வெஹிக்கிள். ஸோ இந்த மிஷினுக்கு வந்து நம்ம வந்து மெட்டலில் வந்து பில்ட் குவாலிட்டி கொடுக்க முடியாதுங்க. அதனால் இதை வந்து ஒரு ஃபைபர் பிளாஸ்டிக் மெட்டீரியலில் பில்ட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு இப்படி இருந்தால் தான் இந்த ப்ரொபோர்ஷனேட் டிசைனுக்கு வந்து கரெக்டாக இருக்குங்கிற மாதிரி கரெக்டாக பில்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ வந்து இது வந்து காம்ப்ரமைஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸுங்கிற மாதிரி நினைக்க வேணாம். இது வந்து இந்த டிசைன் அண்ட் இந்த பைக்கோட கேட்டகரிக்கு வந்து கரெக்டாக பில்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு நேக்கட் ஸ்போர்ட்ஸ் பைக். ஸோ நேக்கட் ஸ்போர்ட்ஸ் பைக்குங்கும்போது நமக்கு அந்த ஏரோடைனமிக்கல் டிசைன் இல்லாமல் ரொம்ப ஒரு மாதிரி நேக்கடாக ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக்கோட ஒரு ஃபீல் கொடுக்குற ஒரு மிஷின் தான் இது. ஸோ அதில் வந்து இவங்க பில்ட் குவாலிட்டி அண்ட் டிசைனில் நல்லாவே பண்ணியிருக்கிறாங்க. நமக்கு வந்து இந்த டேங்க்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். டேங்க் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து டேங்கோட டிசைனே வந்து ஒரு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. இப்போ வந்து நம்ம ஹண்டரோட டேங்க்லாம் பார்த்துருந்தோம். அது வந்து நம்ம ஃப்ளாட்டாக கரெக்டாக கால் வைக்கிறதுக்கு மட்டும் ஒரு சின்ன ஒரு உள்ள இன்வர்டாக கர்வ் ஆகிருந்தது. பட் இது அப்படி இல்லை. இப்போ வந்து நான் சும்மா ஏறி கூட காட்டுறேங்க. இப்போ நம்ம வந்து ஏறுறோம். இப்போ ஏறி உட்காந்துட்டு நம்ம வந்து ரைட் பண்ணிட்டு இருக்கோங்கும்போது நமக்கு அந்த கர்வ் இது வந்து இங்கே வந்துடுது. பட் வந்து இப்போ வந்து நம்ம திடீர்னு காலை தூக்குறோங்கும்போது இங்கே அடி வாங்கும். ஏன்னா வந்து இந்த டேங்க் பில்ட் பண்ணதே இப்படி தான். பட் ஹண்டரில் அப்படி இல்லை, நம்ம வந்து தூக்கிக்கலாம். ஏன்னா அது வந்து ஃப்ளாட்டாக இப்படி முடிஞ்சிடும். ஃப்ளாட்டாக இப்படி வரும், சின்னதாக ஒரு கர்வ் இருக்கும். பட் இதோட டேங்க் டிசைனே வேறு. டேங்கோட கெப்பாசிட்டி பற்றி நம்ம அப்புறம் பேசிக்கலாம். பட் டேங்க் பில்ட் குவாலிட்டி அண்ட் டிசைன் பற்றி பேசும்போது மெயினாக டேங்க் பற்றி நம்ம கவர் பண்ண வேண்டியது இருந்துச்சு. அண்ட் மற்றபடி வந்து எல்லா இடத்துலையும் பிளாஸ்டிக்கு. நமக்கு இங்கே பின்னாடி வந்து ஒரு அந்த டெய்ல் இது பண்ணியிருக்காங்க. இங்கே மட்டும் மெட்டல் இருக்குது, இங்கே வந்து பிளாஸ்டிக்கு. இது வந்து நல்லா சாலிடாக ஒரு மெட்டலில் கொடுத்துருக்காங்க. இது பிளாஸ்டிக். இது மட்டும் கொஞ்சம் ஒரு மாதிரி குவாலிட்டி காம்ப்ரமைஸ் பண்ண மாதிரி இருக்குது. பட் ஓவராலாக பார்க்கும்போது இதோட லுக்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. ஸோ யங்ஸ்டர்ஸை வந்து கவர் பண்ணுற ஒரு டிசைன் தான் இது. அண்டு நமக்கு வந்து அந்த அலாய் வீல்ஸாக இருக்கட்டும், இந்த ஓவரால் டிசைனே பார்க்கும்போது எம்டிங்கிற அந்த இது வந்து நல்லாவே தெரியுது. கொஞ்சம் தூரத்துலேருந்து பார்த்தாலே இது ஒரு எம்டி அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஸோ R15ஓட சிப்ளிங். ஸோ இன்ஜின் பற்றி நான் அப்புறம் வரேன். நம்ம வந்து அப்படியே ஃப்ரண்ட்டுக்கு வரலாம். ஸோ வந்து இந்த பைக்கோட ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்ட்டு, ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் பார்ட் இந்த ஃப்ரண்ட் டிசைன் தாங்க. இந்த 2 DRLs, இந்த ப்ரொஜெக்டர், இது வந்து பார்க்க ஒரு கண்ணு மாதிரி இருக்குது பாருங்களேன். இப்போ நான் ஆன் பண்ணுறேன், கண்ணு மாதிரி எரியுது. இது வந்து அந்த MT டிசைனில் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி யூனிக்கான ஒரு இது தான். MT-15ல் இந்த DRLs வந்து இவ்வளோ பிரெத் அண்ட் இவ்வளோ இது இருக்குது. இதே நீங்கள் வந்து MT-03லாம் போயிட்டிங்கன்னா ரொம்ப சின்ன இதாக தான் இருக்கும், அது ஒரு மாதிரி இருக்கும். ஸோ பர்சனலி MT-15ஓட இந்த கண்ணு வந்து டாப் நாச், வெரி நைஸ். இதே நீங்கள் பைக் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் எரிய ஆரம்பிச்சிடும். ஸோ வந்து இது வந்து நமக்கு அந்த எப்போவும் போல் அந்த பேஸ் பைக் மாதிரி, அதாவது இந்த BS6ங்கிற கான்செப்ட்லங்க. இப்போ வந்து நம்ம ஆஃப் பண்ணிட்டேன். பட் இருந்தாலும் இதாக இருக்குது. ஸ்விட்ச் மட்டும், கில் ஸ்விட்ச் மட்டும் கொடுத்துருக்கேன். இதே வந்து சாவி ஆஃப் பண்ணிட்டு மறுபடியும் ஆன் பண்ணிட்டோன்னா கண்ணு மட்டும் இதாகுது. ஸோ நமக்கு வந்து ஃப்ரண்ட் டிசைன் வந்து ரொம்பவே ஒரு அட்ராக்டிவாக இருக்குது. ஒரு மாதிரி ஒரு மாடர்னிட்டி அண்ட் ஒரு ஸ்டைலை வந்து பேசுகிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த டிசைன்னாலே வந்து பசங்க நிறைய பேருக்கு வந்து இந்த பைக் ரொம்ப பிடிக்கும். என்னோடய இனிஷியல் சாய்ஸுமே இது தான். பட் எனக்கு வந்து ஹண்டர் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்ததுங்கிற மாதிரி இருந்தது. ஸோ என் ஃப்ரெண்டும் இது தான் வாங்குறாங்கிறனால நான் எப்போனாலும் இதை ஃபீல் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரே கான்செப்டில் நான் வந்து ஹண்டருக்கு போனேன். அண்ட் இதை பற்றி பார்க்கும்போது நான் இதை பற்றி நிறையவே பேசிட்டேன்.
ஒரு நீட்டான வந்து இண்டிகேட்டர்ஸ் அது வந்து ரொம்ப சின்னதாக எல்லாமே கரெக்டான பாயிண்டில் கொடுத்துருக்காங்க. நம்பர் பிளேட்லாம் இங்கே கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்காது, கீழே கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் கரெக்டாக இருக்குது. ஸோ வந்து டிசைன் பில் குவாலிட்டி வந்து நான் சொன்ன மாதிரி பிளாஸ்டிக் தான், எல்லாமே பிளாஸ்டிக் தான், எல்லாமே ஃபைபர் பிளாஸ்டிக். பட் வந்து உங்களுக்கு அந்த டிசைன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அக்ரெசிவாக ரொம்ப ஒரு ஸ்டைலிஷான டிசைனாக கொடுத்துருக்காங்க. ஸோ பில்டர் டிசைன் பற்றி நிறையா பேசிட்டோம், அடுத்த டாபிக் போகலாம். எம்டியில் வந்து நமக்கு எம்ஆர்எஃப் டயர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் அலாய் வந்து கலர்டு. இது வந்து பேஸ்ட் ஆன் தி வேரியண்ட்டு. ஸோ வந்து இது வந்து டீலக்ஸ் வேரியண்ட். ஸோ வந்து இதில் வந்து நமக்கு ஆரஞ்சு கலர்ட் இருக்குது. இதே வந்து நீங்கள் பேஸ் வேரியண்ட் போகிறீங்கன்னா பிளாக் கலர் இருக்கும். அண்ட் பேஸ்ட் ஆன் தி கலர் வேரியண்ட் உங்களுக்கு கலர் மாறும். சில இதில் ப்ளூ வரும், சில இதில் வந்து இதே ஆரஞ்சு இருக்கும். இந்த மாதிரி கலர் வேரியண்ட் பொறுத்து இந்த அலாய் கலர் மாறுது. பட் டயர்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கேயும் வந்து நல்ல பெரிய டயர்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் ரெண்டுமே வந்து டிஸ்க் தான். ஸோ வந்து நமக்கு வந்து இந்த ட்ரம் பிரேக் கான்செப்டே இல்லை, ரெண்டுமே டிஸ்க் தான். டுவெல் சேனல் ஏபிஎஸ் இருக்குது அண்ட் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இருக்குது. ஸோ ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இருக்கிறதுனால கொஞ்சம் மண்ணான ரோடு ஒரு மாதிரி டயர் எங்கே ஸ்லிப் ஆகுங்கிற மாதிரி கண்டிஷன்ஸ் இருக்கும். அந்த இடத்துல அந்த டயர் ஸ்லிப்பேஜை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறோம். ஸோ அந்த இது ஒரு நல்ல ஃபீச்சர். அண்ட் முன்னாடி வந்து நமக்கு இது யூஎஸ்டி ஃபோக்ஸ் இருக்குது சஸ்பென்ஷன். அண்ட் பின்னாடி வந்து நமக்கு வந்து டுவெல் ஷாக்கர் இல்லாமல் ஒரு மோனோ ஷாக் சஸ்பென்ஷன் இருக்குது. நமக்கு வந்து கரெக்டாக இந்த சீட்டுக்கு அடியில் இங்கே ஒரு சஸ்பென்ஷன் இருக்குது. இந்த வண்டியோட மேஜர் கான் என்னென்னா, இங்கே பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, இந்த ரெய்னி சீசன் வெட் ரோட்ஸ் இதிலலாம் அந்த டைம்லலாம் வந்து உங்களுக்கு மண் பயங்கரமாக இங்கே வந்து கலெக்ட் ஆகும். ஸோ இந்த சைலன்சர் கேன் பார்த்தாலே தெரியும். சைலன்சர் கேன் பற்றி நான் அடுத்து வர்றேன். இங்கே எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், இதெல்லாம் ஃபுல்லாக மண். இதெல்லாம் வந்து நீட்டாக இன்னைக்கு காலையில் எடுத்துகிட்டு போயிருந்தோம், பட் அதுக்குள்ளே வந்து மண் வந்துடுச்சு. ஸோ மண் கண்டிப்பாக படதான் ஆகும். அண்ட் நீங்கள் இதை ரிமூவ் பண்ணாலோ இல்லை இந்த டயர் மட்டும் ரிமூவ் பண்ணால் இதை விட மண் நிறையா வரும், உங்கள் மேலே வந்து விழுகும். ஆக்சுவலி இப்போவே மேலே விழுகுது. மழை பெஞ்சிட்டு இருக்கும்போது நீங்கள் இங்கே முன்னாடி நீங்கள் மட்டும் உட்காந்துருந்தீங்கன்னா கரெக்டாக இங்கே பின்னாடி ஒரு லைன் மாதிரி விழுகும். இதே வந்து பில்லியன் உட்காந்துருந்தீங்கன்னா பில்லியனுக்கு ஒரு லைன் மாதிரி விழுகும். பில்லியன் சீட் பற்றி கண்டிப்பாக பேசி ஆகணும், நான் அதை அப்புறம் பேசுகிறேன். நம்ம வந்து சைலன்சருக்கு வரலாம். ஸோ சைலன்சர் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய எக்ஸாஸ்ட் கேனுன்னு சொல்ல மாட்டேன், ஓரளவுக்கு சின்னது தாங்க. அதாவது ரொம்ப சின்னது ரொம்ப பெருசுன்னு சொல்ல மாட்டேன். கம்பேரிட்டிவ்லி நம்ம ஹண்டரை வச்சு கம்பேர் பண்ணும்போது ஹண்டரை விட கொஞ்சம் பெரிய கேன் தான். ஸோ வந்து நம்ம இப்போது சவுண்டு பற்றி கேட்கலாம். அதோடைய ஆனில் இருக்குது. ஆன் பண்ணே ஒரு பீட் இருக்குது. ஹண்டரோட பீட் மாதிரி இல்லை, ஒரு சின்ன ஒரு டோனில் ஒரு பீட் இருக்குது. நான் இப்போ ரெட் பண்ணுறேன். இப்போ 3000 4000 ஆர்பிஎம்ல இவ்வளோ தான் பீட் இருக்குது. நான் நல்லா ரெட் பண்ணுறேன். அந்த 9000 10,000 ஆர்பிஎம்க்கு வரும்போது பீட்டு வந்து பயங்கரமாக இருக்குது. ஸோ வந்து நீங்கள் அந்த ஆர்பிஎம்ஸ்க்கு வந்து இந்த மிஷினை புஷ் பண்ணி ஓட்டும்போது கண்டிப்பாக வந்து அந்த எக்ஸாஸ்டோட சவுண்ட் வந்து நல்லாவே ஃபீல் பண்ணலாம். நல்ல பீட் இருக்குது, நல்ல ஒரு ப்ரீமியம் நோட் இருக்குதுன்னு சொல்கிறேன். அண்ட் நம்ம வந்து நமக்கு அப்படியே இந்த சைடில் இருக்க எல்லாமே நம்ம பார்த்துடலாம். ஸோ ஃபுட் ரெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஃபுட் ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க நமக்கு வந்து. அதாவது இது வந்து ஃபுட் ரெஸ்ட்டுங்கிற மாதிரி எதுவும் இல்லை, லைக் வந்து நம்ம கால் வச்சு ஏறுற மாதிரி இல்லை, நம்ம வந்து இது பண்ணுறது. அண்ட் மெயினாக இதில் வந்து பில்லியன் பற்றி பேசியே ஆகணும். பில்லியன் சீட், அதாவது நீங்கள் இதை ஃபேமிலி யூஸ் பண்ணுறீங்க, அதுக்காக இந்த பைக் வாங்க போகிறேங்கிற மாதிரி இருந்தால் நான் வந்து இதை அவாய்ட் பண்ணிக்க சொல்லுறேன். ஏன்னா இது ஃபேமிலி யூஸ்க்கான பைக் இல்லைங்க. பர்ஃபார்மன்ஸ் வச்சு சொல்லலை, சீட்டிங் வச்சு சொல்கிறேன். ஏன்னா வந்து பில்லியன் வந்து இங்கே தான் உட்காருவாங்க. ரைடருக்கு வந்து நல்ல ஒரு கெப்பாசிட்டி, நல்ல ஒரு ரேஞ்ச் ஆஃப் சீட் இருக்குது, நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. பில்லியனுக்கு வந்து இத்தனூண்ட இடம் தான். ஸோ இத்தனூண்ட இடத்துல இருக்கும்போது அவங்க வந்து அவங்களுக்கு பிடிக்கிறதுக்கும் இங்கே தான் இருக்குது, பின்னாடியும் வந்து எதுவும் இல்லை. ஸோ இது வந்து அவங்க டக்குன்னு வந்து இங்கே ஒரு சடன் த்ராட்டில் கொடுக்குறோம். ஏன்னா பவர் பற்றி நம்ம வந்து அடுத்து பேசுவோம். இப்போ அந்த சைலன்சர் பற்றி சொல்லும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த வண்டியோட பவர் பற்றி. நம்ம சடன் த்ராட்டில் கொடுக்கும்போது பின்னாடி வந்து பில்லியன் வந்து கவுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து நிறையா ஸ்போர்ட்ஸ் பைக்கில் நடக்கும். பட் இதில் எம்டியில் நான் வந்து இது ஏன் ஸ்பெசிஃபிக்காக பேசுகிறேன்னா, நமக்கு வந்து பில்லியன் சீட் வந்து ரொம்ப சின்னதுங்க.
அதனால் பில்லியன் வச்சு நிறைய லாங் ரைட்ஸ் பண்ணணும் அப்படி இப்படிங்கிற மாதிரிலாம் இருந்தால் இது வந்து கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லுவேன். இது வந்து பில்லியனுக்கான ஒரு வண்டி இல்லை. பில்லியன் வச்சு நம்ம வந்து அண்ட் பில்லியன் வச்சு நம்ம ஓட்டினாலும் அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஸோ வந்து சின்ன சின்ன சிட்டி ரைட்ஸ்க்கு வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து நீங்கள் லாங்கெலாம் எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பாக கஷ்டம்தான். ஸோ வந்து பில்லியன் வச்சு ஓட்டுறதை இது பண்ணிக்கோங்க, அவாய்ட் பண்ணிக்கோங்க. இந்த பைக்கோட பர்ஃபார்மன்ஸ் பற்றி பேசலாங்க. ஸோ இந்த பைக்கில் வந்து ரொம்ப ஒரு ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டண்ட் செல்லிங் பாயிண்ட்டுங்கிறது வந்து பர்ஃபார்மன்ஸ் தான். இது வந்து ஒரு 155cc லிக்விட் கூல்ட் VVA இன்ஜின். VVAங்கிறது வேரியபிள் வால்வ் ஆக்சுவேஷன், அதை பற்றி நான் அப்புறம் பேசுகிறேன். அண்ட் உங்களுக்கு வந்து ஒரு 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் சிஸ்டம் கொடுத்துருக்குறாங்க. லிக்விட் கூல்டுங்கிறதுனால ஒரு கூலண்ட் ரன் ஆகிட்டு இருக்கும். ஸோ வந்து இது வந்து ஒரு சிஸ்டம் இருக்குது. ஸோ 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் 155cc பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதோட பர்ஃபார்மன்ஸ் பற்றி சொல்லணும்னா இது வந்து ஒரு லோ அண்ட் மிஷின்ங்கிற மாதிரி இல்லை. இது வந்து ஒரு டாப் அண்ட் மிஷின்ங்கிற மாதிரி தான் சொல்லலாம். ஏன்னா லோ அண்ட் பவர் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இதில் ஒரு லோ அண்ட் பவர் இருக்குது. ஆனால் வந்து டாப் அண்ட் பவர் இன்னும் எனக்கு வந்து கொஞ்சம் பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா வந்து நீங்கள் வந்து 6 கியர் போடும்போது நீங்கள் மினிமம் 70லையாவது வந்துடுவீங்க, ஒரு 70 கிட்டையாவது வந்துடுவீங்க. ஸோ டக்குன்னு கியர் போட்டுட்டு அந்த 70 கிராஸ் பண்ணி அப்படியே ஒரு 80-90 கிட்ட போகும்போது 7000 RPM ஹிட் பண்ணுவீங்க. 7000 RPM ஹிட் பண்ணும்போது VVA ஆக்டிவேட் ஆகும். ஸோ இந்த VVAங்கிறது என்னென்னா, உங்களுக்கு வந்து அந்த மாதிரி டைமில் பீக் பர்ஃபார்மன்ஸ் டைமில் அந்த இன்ஜினுக்கு போகிற பெட்ரோல் சப்ளையோட வால்வ் இருக்குல்ல, அதை வந்து வேரியபிளாக வந்து மாற்றிக்கும். லைக் வந்து அதுக்கேற்ற மாதிரி அளவுக்கு பெட்ரோல் கொடுத்து பர்ஃபார்மன்ஸ் இன்னும் பூஸ்ட் பண்ணி தரும். ஸோ இதனால் வந்து உங்களுக்கு மைலேஜ் பர்ஃபார்மன்ஸ் ரெண்டுத்துலேயும் வந்து காம்ப்ரமைஸ் இருக்காதுங்கிறது தான் யமஹாவோட கிளைம்ஸ். இது வரைக்கும் நம்ம வந்து கேட்ட எம்டி ரிவ்யூஸ், நிறைய எம்டி ரிவ்யூஸ் வந்துருக்குங்க. எல்லாத்துலேயும் வந்து பர்ஃபார்மன்ஸை வந்து குறை சொன்ன மாதிரி யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க. நானும் என்னோடய ஃபஸ்ட் இம்ப்ரெஷன்ஸில் நான் என்ன சொல்கிறேன்னா, வண்டி வந்து அந்த ஒரு 70 அந்த ஒரு 60-70 தாண்டின உடனேவே நமக்கு வந்து பவர் வந்து இன்னும் கொஞ்சம் அந்த வண்டி ஓட்டுற ஃபீலே நல்லா இருக்குது. அந்த பவருங்கிற தாண்டி அந்த ஃபீல்னு ஒன்று இருக்குல்ல, ஸோ அந்த ஃபீலே வந்து நல்லா இருக்குது. பவர் பற்றி நான் அதாவது பர்ஃபார்மன்ஸ் பற்றி பேசும்போது இது வந்து ஒரு நல்ல ஒரு என்ஜாய் பண்ணுற ஒரு வெஹிக்கிளாக இருக்குது. என்னதான் 155cc இருந்தாலும் இதோட பவர் வந்து டிப்பிக்கலாக நமக்கு வந்து 200cc கூட காம்பீட் பண்ணும். டியூக் 200, NS 200 இந்த மாதிரி. ஸோ பர்ஃபார்மன்ஸுங்கும்போது இந்த பைக் வந்து ஒரு நல்ல ஒரு என்ஜாய் பண்ணுற ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருந்தது. ஸோ R15ஓட அதே இன்ஜின் தான் 155cc-ங்கிறனால R15 பற்றி நமக்கு அது வந்து ஒரு நல்ல ஒரு பாப்புலர் லைன் ஆஃப் சீரீஸுங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆல்மோஸ்ட் ஒரு 10-15 இயர்ஸ் கிட்டே நல்லா பாப்புலராக ஓடிட்டுருக்கு. இது வந்து 2019 கிட்ட தான் வந்தது, ஒரு 6 இயர்ஸ் ஆகிருக்குது. 6 இயர்ஸில் நல்லாவே சேல்ஸ் போயிருக்குது, நல்லா ரிவ்யூஸ் வந்துருக்குங்கும்போது இந்த பைக்கோட பர்ஃபார்மன்ஸ் பற்றி எல்லோரும் சொன்னதும் ஒரு நல்ல பாசிட்டிவ் ஃபீட்பேக் தான் கொடுத்துருக்குறாங்க. என்னோடய இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் கொடுத்தது. நல்ல ஒரு டாப் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் தான் நல்லா கொடுத்தது. அண்ட் VVA வந்து கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல விஷயந்தான். இதெல்லாம் வந்து மற்ற பைக்ஸில் வந்து பெருசாக பார்க்க முடியாது இந்த மாதிரி டெக்னாலஜிலாம். எனக்கு தெரிஞ்ச R15 MT இதில் நான் பார்த்துருக்கேன். பட் மற்ற கமர்ஷியல் பைக்ஸ் இதிலெல்லாம் இதுலேயும் பார்த்த மாதிரி இல்லை. அண்டு இந்த வண்டிக்கு வந்து மேஜராக ஒரு பர்ஃபார்மன்ஸில் ஒரு கான் என்ன வரும்னா, நீங்கள் ஹை ஸ்பீடில் போகும்போது உங்களுக்கு வந்து ஆப்போசிட் டைரக்ஷன்லேருந்து விண்ட் அடிக்கும்போது இந்த வண்டி வந்து ஒரு மாதிரி ஆடுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா வந்து வண்டி ரொம்ப லைட் வெயிட்டு. இன்னொன்று வந்து லைட் வெயிட்டுங்கிறது தாண்டி இது வந்து ஏரோடைனமிக்கலாக டிசைன் பண்ணலை. இப்போ ஒரு R15 மாதிரி அந்த எதிரில் இருந்து வர்ற காற்றை வந்து அப்படியே வந்து டைவர்ட் பண்ணுற மாதிரி டிசைன் பண்ணல. ஸோ எதிரிலேருந்து வர்ற காற்று ஸ்ட்ரைட்டாக வண்டிக்கு தான் அடிக்கும், ஸ்ட்ரைட்டாக ரைடருக்கு தான் அடிக்கும். அப்படி அடிக்கும்போது நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் நல்லாவே தெரியும். ஸோ அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து டிப்பிக்கலாக வந்து நீங்கள் ஸ்போர்ட்ஸ் பைக் தவிர மற்ற எல்லா இதுலேயும் இருக்க தான் செய்யும். பட் அதனால் இந்த பைக்கில் வந்து உங்களுக்கு அந்த R15ஓட பீக் பர்ஃபார்மன்ஸ் தராது, அதோட இன்னும் கொஞ்சம் கம்மியாக தரும் அப்படின்னு சொல்லலாம். பட் என்னதான் வந்து R15ஓட நம்ம சொல்லிட்டு இருந்தாலும் MTயோட பர்ஃபார்மன்ஸோட லவர்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி. ஸோ பர்ஃபார்மன்ஸ் லவ் பண்ணி இந்த மிஷின் வாங்கினவங்க வந்து ரொம்ப ஜாஸ்தி, அதை வந்து ரிக்ரெட் பண்ணாமல் இன்னும் வாங்குறவங்களும் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ பர்ஃபார்மன்ஸ்க்கு வந்து ஒரு பெரிய மார்க்ஸ் கொடுக்கலாம் இந்த மிஷினுக்கு. இந்த பைக்கோட லைக் ரைடரோட ஏஸ்தட்டிக்ஸ் அண்ட் ரைடர் வந்து உட்கார்ற கம்ஃபர்ட் இதெல்லாம் பற்றி ஒரு சின்ன மென்ஷன் பண்ணுன்ட்டு இருந்தேன்.
ஸோ இங்கே எதுவும் இல்லை, உட்காரும்போது கால் இப்படி இது பண்ணும்போது எங்கேயும் இடிக்காது, நீட்டாக இருக்குது. வண்டி இது பண்ணியாச்சு. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா கால் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் எட்டலை, லைக் ஃப்ரண்ட் ஃபுட் பிளேஸ் ஆகிடுச்சு, பட் வந்து பேக் ஃபுட் கொஞ்சம் தூக்கி இருக்கு. பட் இது ஒரு பெரிய இஷ்யூ இல்லை, ஏன்னா வந்து வண்டி வந்து லைட் வெயிட் அண்ட் உங்களுக்கு வந்து அப்படி பேலன்ஸ் பண்ணும்போது இதில் ஈஸியாக பேலன்ஸ் பண்ணிக்கலாம். அப்படி கால் பிளேஸ் ஆகணும்னா லைட்டாக சாஞ்சு ஒரு காலை வந்து நல்லா பேலன்ஸ் பண்ணிக்கலாம், இன்னொரு கால் வந்து கொஞ்சம் இந்த சைட் பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் மேலே தூக்கி இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்படி பேலன்ஸ் பண்ணிக்கலாம். இந்த கால் ஃபுட் பிளேஸ்மெண்ட்டுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா 810 mm கொடுத்துருக்காங்க சீட் ஹைட். ஸோ 810 mm கொடுத்ததுனால நல்ல ஒரு பெரிய வண்டியில் உட்காந்த மாதிரி இருக்குது, அதாவது நல்ல ஒரு ஹைட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. அண்ட் இந்த ரைடர் ட்ரையாங்கிள் பற்றி பேசும்போது காலை கொஞ்சம் பின்னாடி கொண்டு போகிற மாதிரி இருக்குது. டிப்பிக்கலாக ஒரு கம்ப்யூட்டர் பைக்கோ அந்த மாதிரி பார்க்கும்போது நம்ம கால் இங்கே இருக்கும், க்ரூசருங்கும் போது கால் இங்கே இருக்கும். பட் வந்து இது ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக்குங்கனால கொஞ்சம் பின்னாடி இருக்குது. அது உங்களுக்கு மேபி பழகிறதுக்கு ஒரு 2 to 3 days ஆகலாம், பட் அது வந்து ஈஸியாக அடாப்ட் ஆகிட்டிங்கன்னா அது ஒரு பிக் டீல் இல்லைன்னு சொல்லுவேன். ஸோ வந்து இப்படி இருக்கும் பிரேக்ஸுக்கு, அண்ட் இந்த சைடு இப்படி இருக்கும் நமக்கு வந்து கியர் சிஸ்டம் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு. அண்ட் நம்ம வந்து அப்படியே மைலேஜ் பற்றி பேசலாம். மைலேஜ் பற்றி பேசும்போது ஆக்சுவலி இந்த டேங்கோட டிசைன் பற்றிலாம் நான் சொல்லிட்டு இருந்தேன். உங்களுக்கு பார்க்க ஓரளவுக்கு பெரிய டேங்காக இருந்தாலும் ஃபேக்ட் படி பார்க்கும்போது கொஞ்சம் சின்ன டேங்க் தான். 10 liters தான் கொடுத்துருக்குறாங்க ஃபியூவல் கெப்பாசிட்டி. ஸோ 10 litersங்கும்போது உங்களுக்கு வந்து லாங்ஸுக்கு வந்து கொஞ்சம் இதாக இருக்கும்னு நினைப்பீங்க, பட் அதை காம்பன்சேட் பண்ணுற மாதிரி மைலேஜில் வந்து நல்லா வந்து காம்பன்சேட் பண்ணிட்டாங்க. மைலேஜ் பார்த்திங்கன்னா சாலிடாக வந்து அதாவது சாலிடுங்கிறத தாண்டி மினிமமாக 45க்கு மேலே கிடைக்குங்க ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக்கில். சாலிடாக உங்களுக்கு 50 கிடைக்கும், நல்ல மைலேஜ் கிடைக்குன்னா 55 வந்து நீங்கள் கிளைம் பண்ணி 55, சில பேர் 60 கிளைம் பண்ணி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ மைலேஜுக்குன்னு வந்து இது ஒரு பைக்காக வந்து கன்சிடர் பண்ணலாம். ஸோ இந்த ஒரு பாயிண்ட்ஸ் கன்சிடர் பண்ணும்போது மைலேஜும் இருக்குது, பர்ஃபார்மன்ஸும் சூப்பராக இருக்குங்கும்போது இந்த 2 தான் வந்து ஒரு பைக்கில் வந்து மெயினான விஷயங்கள். அவங்க வந்து அந்த கீ ஃபேக்டர்ஸில் வந்து நல்லா வந்து பண்ணியிருக்காங்க யமஹா. மைலேஜ், அதுக்கப்புறம் லுக்ஸு, பர்ஃபார்மன்ஸு, இது எல்லாத்துலேயும் இது பண்ணோடனே இந்த பைக் வந்து ஒரு நோ பிரெய்னர் பைக்குங்கிற மாதிரி சொல்லலாம். கண்ணை மூடிட்டு இந்த பைக்கை வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். பட் இதில் இருக்கிற கான்ஸுங்கும்போது இந்த பில்லியன் சீட்டு இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்குது. அண்ட் இந்த கிளஸ்டர் சிஸ்டம் பார்த்திங்கன்னா இது வந்து கொஞ்சம் பழசு தான். புதுசில் வந்து இது வந்து ஒரு அன்ஃபார்ச்சுனேட் ஈவெண்ட்டுங்கிற மாதிரி நான் சொல்லுவேன். ஏன்னா நாங்கள் இந்த பைக்கை வந்து டெலிவரி எடுத்த ஒரு 2 weeksல வந்து புது எம்டி வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அண்ட் ஷோரூம்ஸ்லாம் போய் கேட்டோம் இதெல்லாம் மாற்றி தருவாங்களான்னு, கண்டிப்பாக முடியாதுன்ட்டாங்க. இப்போ இருக்க கிளஸ்டர் சிஸ்டம் பார்த்திங்கன்னா ஸ்டாப் ரன் ஸ்டார்ட் இன்டகிரேட்டட் கில் ஸ்விட்சோட ஹசார்ட் இங்கே இருக்குது, ஹாரனும் இண்டிகேட்டரும் அப்படியே தலைகீழ இருக்குது. இது வந்து நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. லைட்டு பாஸோட இதுவும் வந்து இன்டகிரேட்டட் ஸ்விட்சு இப்படி இருக்குது. இதே வந்து இப்போ புது எம்டியில் எப்படி வந்திருக்குன்னா இது வந்து ஒரு டிஎஃப்டி கிளஸ்டருங்கிற பெருசாக கலர்ஸ் எதுவும் இல்லைல்ல, ஜஸ்ட் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் தெரிகிற மாதிரி தான் இருக்குது. இதே வந்து நமக்கு இப்போது அதாவது இது வந்து ஒரு நான் கலர் டிஸ்பிளே. இப்போ வர்றதில் வந்து ஒரு டிஎஃப்டி டிஸ்பிளே மாதிரி, அதாவது ஒரு கலர் டிஸ்பிளே கொடுத்துருக்குறாங்க. இந்த கலர் டிஸ்பிளேயில் வந்து உங்களுக்கு நிறைய ரீட் அவுட்ஸு தீம்ஸ்லாம் மாற்றுற மாதிரி இருக்குது. அண்ட் இங்கே வந்து நமக்கு என்ன சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னா, இந்த இன்டகிரேட்டட் ஸ்விட்ச் இல்லாமல் ஸ்டாப்பும் ரன்னும் மட்டும் இருக்குது. இங்கே வந்து ஸ்டார்ட் பண்ணுற ஸ்விட்ச் இருக்குது. ஹசார்ட் வந்து இங்கே கொண்டு வந்திருக்காங்க, இங்கே கொண்டு வந்திருக்காங்க. இங்கே ஒரு பாஸ் லைட் இருக்குது, இங்கே லைட்டிங் சிஸ்டமு. அதாவது இங்கே லைட்டிங் சிஸ்டம் இல்லை, இது ஆக்சுவலி லைட்டிங் இங்கே இருக்குது, ஹசார்ட் எங்கேயோ ஒன்று இருக்குது. ஸோ இது ஒரு சின்ன கன்ஃபியூஷன் எனக்கு. இங்கே வந்து அந்த நம்ம நேவிகேட் பண்ணுற பேனலுக்கான ஸ்விட்சஸ் இங்கே எல்லாமே இருக்குது. ஹாரனு இண்டிகேட்டர் அப்படியே திருப்பி இங்கே தலைகீழாக கொடுத்துட்டாங்க, அதாவது நார்மலாக இருக்கிற மாதிரி. இந்த மாடல் பார்த்திங்கன்னா இது வந்து நமக்கு ஏன் இப்படி கொடுத்துருக்காங்கன்னா ஒரு மாதிரி மீனிங்லெஸ்ஸாக கொடுக்கல. இது வந்து ஒரு ஜாப்பனீஸ் வெஹிக்கிள். ஸோ ஜப்பானோட டிராஃபிக் போர்டு ரூல்ஸ் படி இப்படி தான் இருக்கும். ஸோ அவங்களோட வெஹிக்கிள்ஸ் எல்லாம் இப்படி தான் இருக்கும், ஹாரன் மேலே, இண்டிகேட்டர் வந்து கீழே. ஆனால் வந்து இங்கே வந்து நமக்கு எம்டியில் வந்து அதே மாதிரி ஃபாலோ பண்ணியிருந்தாங்க. இப்போ வர எம்டியில் அப்படியே இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க, லைக் வந்து யூசர் ஃபீட்பேக்லாம் கேட்டு. ஸோ இந்த ஒரு இது மட்டும் நமக்கு வந்து கொஞ்சம் ஒரு வருத்தம். மற்றபடி வந்து 2025 எம்டிக்கும் இந்த 2024, அதாவது இது 2025 ஃபர்ஸ்ட் ஹாஃப்னு கூட சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன், இந்த எம்டிக்கும் எந்த டிஃப்ரென்ஸுமே இல்லை.
எனக்கு தெரிஞ்சு இந்த ஹேண்டில் பார் இன்னும் கொஞ்சம் ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கொஞ்சம் நமக்கு வந்து இந்த எல்போ ஸ்பேஸ் நமக்கு கிடைக்குது. மற்றபடி வந்து பர்ஃபார்மன்ஸ், மைலேஜ், லுக்ஸு எதுலேயுமே டிஃப்ரென்ஸ் இல்லை. லுக்ஸ்ன்னு பார்க்கும்போது உங்களுக்கு இந்த பார்ட் மட்டும்தான் டிஃப்ரென்ஸ் வரும். ஆனால் அதுவும் வந்து ஃப்ரண்ட்லேருந்து பார்க்கும்போது எந்த டிஃப்ரென்ஸும் தெரிய போகிறதில்ல. ஸோ இதுதாங்க எம்டியோட இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸுங்கிற தாண்டி கொஞ்சம் ஓரளவுக்கு நிறையவே பேசிட்டேன். என்னோடய இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப நல்ல வெஹிக்கிள்னு சொல்லுவேன். இது வந்து ஒரு இதுக்கு ஒரு டேர்ம் சொல்லணும்னா, இது வந்து ஒரு நோ பிரெய்னர் வெஹிக்கிள். இதை வந்து கண்ணை மூடிட்டு வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வண்டி. இந்த வண்டியை வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு யங்ஸ்டராக ஒரு பைக் லவராக கண்டிப்பாக இந்த வண்டி வந்து நல்லாவே என்ஜாய் பண்ணி நீங்கள் ஓட்டலாம். அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோவுக்கு. இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்த லைக், பிடிக்கலன்னா டிஸ்லைக், மறக்காமல் சப்ஸ்கிரைப் டு பிக்சலிசம்.